ருசிக்கு சாக்லேட், அயன் சத்துக்கு டேட்ஸ், புரோட்டீனுக்கு பாதாம். Lion Choco Dates. Healthy and delicious. Holidays nale, adu namma GT Holidays da. South India's #1 travel brand. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். அண்ட் நீங்க சொல்றப்போ வந்து நிறைய பேர் பே பண்ண மாட்டாங்க. எல்லாருமே சொல்லுவாங்க நம்ம தான் ஏதோ நிறைய வந்து இல்ல மேக்கப் ஆர்டிஸ்ட் அவங்க நிறைய சார்ஜ் பண்ணுவாங்க, ஆனா அதுக்கு ஏத்த மாதிரியான ஒர்க் இருக்காது, இல்லைன்னா எதனா சொல்லுவாங்க. இப்போ நம்ம கேட்ட பேமெண்ட் கொடுக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா எல்லாம் கொடுத்துருவாங்கன்னு. டிராவல் அலவன்ஸ் கூட கொடுக்க மாட்டாங்க. இப்போ வர நான் வந்து ட்ராமா பண்ண மாட்டேன். இதெல்லாம் பண்ணால் நீங்கள் வந்து ஒரு $1 மில்லியன் இதில் சம்பாரிச்சிடலாம், லேக் நீங்கள் சம்பாரிச்சு ஒரு என்ன மாதிரி நீங்களும் ஒரு பெரிய ஆள் ஆகலான்லாம் நான் வந்து ஃபேக்கான ப்ராமிசஸ் கொடுக்க மாட்டேன். இந்த மாதிரி ஆகிறதுக்கு நான் நிறைய வருஷம் கஷ்டப்பட்டிருக்கேன். அப்போ நீ 15 நாளில் நீ எப்படி ஒரு 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆர்டிஸ்டோட ஒர்க் நீங்கள் உன்னால் வர முடியும் நீ நினைப்பேன். அந்த இது அவங்களுக்கு புரியல. இப்போ நான் சொல்லி கொடுத்தாலும் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அப்படியே 15th டே நான் முடிக்கிறப்ப கார்த்திகா ஷாமோட அந்த லுக்கை நான் அப்படியே கொண்டு வந்துடணும். You should have to wait, you need a patience, you need a experience. அதுதான் நான் சொல்லி கொடுக்குறேன். அதுதான் ரியாலிட்டியுமே. இது வந்து ஈஸியஸ்ட் ஜாப் கிடையாதுங்க. ஜஸ்ட் சும்மா லிப்ஸ்டிக்கையோ ஃபவுண்டேஷனோ போட்டால் ஒரு மேக்கப் கம்ப்ளீஷன் கிடையாது. அதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய விஷயங்கள் படிக்கணும். பட் நான் எங்கெல்லாம் ஸ்கேம் ஆயிருக்கேன்னா கண்டிப்பாக வந்துட்டு 4 years பேக் என்னோட டீம் வந்துட்டு மேக்கப்புக்கு போனாங்க. அந்த பொண்ணு வந்து டஸ்கி ஸ்கின் டோனாக இருப்பாள், நல்லா டார்க்காக இருப்பாள். அவங்க வந்து ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் எடுத்துட்டு அவங்க 5 மணிக்கு ரெடி ஆகணும்னு சொன்னாங்க, மேக்ஸிமம் 5:30. இந்த பிள்ளை வந்துட்டு 2 o'clockலேருந்து வெயிட் பண்ணுறா, அவங்க வரல. ஷி கேம் பை 4 o'clock or 4:30 அரவுண்ட். ½ an hourல ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க. ரொம்ப கோவமாக இந்த பொண்ணுக்கு ஒன்றுமே புரியல. ஓகே அவங்க ஏதோ டென்ஷனாக இருக்காங்கன்னு எல்லாம் ஒர்க்கெல்லாம் முடிச்சாச்சு. ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்பே அந்த பொண்ணை சிடுன்னு திட்டிகிட்டே இருந்திருக்காங்க. என்ன ஆள் அனுப்பிச்சிருக்கீங்க நீங்கள்? கருப்பாக அசிங்கமாக ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டை நீ என்ன நீங்கள் ஆள் அனுப்புறீங்க? இப்படி அனுப்புவீங்க? உங்களுக்கு அறிவு வேணாம்? கருப்பாக இருக்கவங்களை யாராவது அனுப்புவாங்களா? அசிங்கமாக இருக்கவங்களை யாராவது அனுப்புவாங்களா? இது வந்து எனக்கு ஒரு பெரிய லெசனாக இருந்தது. அதுலேருந்தே நான் வந்து என்னோட நிறைய விஷயங்களை என் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறது வந்துட்டு ப்ளீஸ் ஸ்கேம் எப்படி வேணாலும் நடக்கும், எப்படி வேணாலும் நடக்கும். இதெல்லாம் ஒரு ஸ்கேம்னா நீங்கள் எப்படி அக்செப்ட் பண்ணிப்பீங்க? பாடி ஷேமை வச்சு பண்ணுறதுலாம் இப்படி இருக்க ஐஸை இப்படி மாற்றிருப்பாங்க. அது எடிட்டோரியல்னு கூட நிறைய பேருக்கு தெரியாமல் நான் இவங்ககிட்ட போய் கிளாஸ் படிக்கிறேன் நம்ம இங்கேருந்து எல்லாம் கிளம்பி போயிடுவாங்க. போன பிறகு தான் தெரியும் அது நம்மள மாதிரியான ஒரு மேக்கப்பாக தான் இருக்கும். இதெல்லாமே நான் மாற்றணும்னு நினைக்கிறேன். என்னோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பீப்புள்ஸ்க்கு தே வாண்ட்ஸ் டு நோ வாட் இஸ் மேக்கப். இட்ஸ் நாட் அ பெயிண்டிங், இட்ஸ் அ ஆர்ட். ஐபிசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வந்து B3 பிரைடல் ஸ்டுடியோட ஃபவுண்டர் கார்த்திகா எஸ் ஷாம் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம், nice to meet you. Yes, I'm very beautiful, great doing. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் ஐபிசி மங்கையில் ஒரு இன்டர்வியூ கொடுக்க நினைச்சு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. Pleasure meeting you first of all. Yes, thank you. Yes. When you say எனக்குமே தோணுது நம்ம ஒரு பிரைடை வந்து அவ்வளோ அழகாக ரெடி பண்ணி அவங்கள நம்ம அந்த மிரரில் பார்க்குறப்போ அவங்களோட ஒரு எக்ஸ்பிரஷன் பார்க்குறப்போ நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் கிடைக்கும்ல. வாட் வாஸ் இட் வென் நீங்கள் வந்து உங்களோட பிரைட் அப்படி பார்க்குறப்போ உங்களுக்கு என்னெல்லாம் தோணும்? எப்படி தோணும்னா நமக்கு every woman have a cramp, pains, periods time ஆகட்டும், எமோஷ்னலி டிப்ரெஷன் எவ்வளோ விஷயமா இருந்தாலும் என்னோட ஒர்க்கு நம்ம எடுக்கிறப்போ நமக்கும் பிரைட்ஸ்க்குமே நிறைய பிரச்சனை இருக்கும். நம்ம கேட்ட பேமெண்ட் கொடுக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே எல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா எல்லாம் கொடுத்துருவாங்கன்னு. ட்ராவல் அலவன்ஸ் கூட கொடுக்க மாட்டாங்க இப்போ வர ஏன்னா பிஸ்னஸ் உடஞ்சிட்டனால. ஸோ அப்படி இருக்கிறப்போ என்ன தான் எங்களுக்குள்ளே இருந்தாலும் அந்த எண்ட் ஆஃப் த டே அந்த பொண்ணு மேக்கப் போட்டு போய் எனக்குப்பா சூப்பராக இருக்குக்கா, ஐ லவ் த லிப்ஸ்டிக், ஐ லவ் த லைனர் அக்கா, நீங்கள் கொடுத்த இந்த கிளாஸ் எஃபெக்ட் இருக்குல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சி, எனக்கு உங்ககிட்ட வந்ததே இந்த ஐ மேக்கப்காக தான், பர்ஃபெக்டாக இருக்குது. அந்த கிரெடிட்ஸ் அந்த பிள்ளை ஹாப்பியானது இல்லாமல் சுற்றி இருக்கவங்களும் வந்துட்டு ரொம்ப அழகாக பண்ணியிருக்க கார்த்திகா அப்படின்னு சொல்கிறப்போ எஸ் திஸ் இஸ் வாட் இந்த ப்ரொஃபஷனுக்கான ஒரு கம்ப்ளீஷன் நம்மளுக்கு கிடைக்கும். அதை காதில் வாங்கிட்டு தான் வி வில் மூவ் இட். அது வரைக்கும் நாங்கள் இருப்போம். அந்த ஒரு சந்தோஷம் கிடைக்கும்ல, அதுதான் எங்களுக்கான ஒரு திருப்தியே. அண்ட் நீங்கள் சொல்கிறப்போ வந்து நிறைய பேர் பே பண்ண மாட்டாங்க. எல்லாருமே சொல்லுவாங்க நம்ம தான் ஏதோ நிறைய வந்து இல்லை மேக்கப் ஆர்டிஸ்ட்னா அவங்க நிறைய சார்ஜ் பண்ணுவாங்க, ஆனால் அதுக்கேற்ற மாதிரியான ஒர்க் இருக்காது, இல்லைன்னா எதுனா சொல்லுவாங்க. ஆனால் நம்ம பண்ண ஒர்க்குக்கு நம்மள ஏதோ ஒரு இடத்துல ஸ்கேம் பண்ணுவாங்கல்ல. நிறைய இடங்கள்ல நிறைய பேர் ஸ்கேம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் ஃபேஸ் பண்ண ஸ்கேமாக இருக்கட்டும், ரிக்ரெட் பண்ணுவோம் நம்ம இந்த ஒரு விஷயத்த ஏண்டா பண்ணோம் அப்படிங்கிறது. அண்ட் நம்ம கிட்ட வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இதை நம்ம கண்டிப்பாக சொல்லிக் கொடுப்போம். இப்படி ஒரு விஷயம் நடக்கும்,
இதுலேருந்து அவேராக இருங்கன்னு? என்னோட மேக்கப் கிளாஸே வந்து என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் கொடுக்கறது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான். அதனால தான் நீங்கள் B3ல பார்த்தீங்கன்னா we have the mild crowd, we don't have much crowd in our classes. எதனாலனா எல்லாருக்குமே வெளியே தெரியும் நான் வந்து ட்ராமா பண்ண மாட்டேன். இதெல்லாம் பண்ணால் நீங்கள் வந்து ஒரு $1 million இதில் சம்பாரிச்சிடலாம், lakh and lakh நீங்கள் சம்பாரிச்சு ஒரு என்ன மாதிரி நீங்களும் ஒரு பெரிய ஆள் ஆகலான்லாம் நான் வந்து ஃபேக்கான ப்ராமிசஸ் கொடுக்க மாட்டேன். இந்த மாதிரி ஆகிறதுக்கு நான் நிறைய வருஷம் கஷ்டப்பட்டிருக்கேன், நிறைய விஷயங்கள் நான் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன். நான் அம்மான்ற ஸ்டேட்டஸையே ஒரு சில டைமில் விட்டு கொடுத்துருக்கேன். ஐயோ நான் இப்போதைக்கு அம்மா இல்லைங்க, நான் இப்போ ஊரில் இருக்கேன், என்னால் அம்மான்ற ஸ்தானத்துக்கு கூட என்னால் வர முடியல, என் குழந்தைக்கு இப்போ கூட என்னால் அவனோட ஆனுவல் டேயில் என்னால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது, என் பையனுக்கு ஒரு உடம்பு சரியில்லைனாலும் என்னால் தூக்கிட்டு கூட போக முடியாது, கரெக்டாக என்னோட ஒர்க் இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நாங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் இந்த பொசிஷனுக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை மட்டும்தான் என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்லிக் கொடுப்பேன். இட்ஸ் நாட் அ ஈஸி திங். நீங்கள் சும்மானா வந்துட்டு நான் 15 டேஸில் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகிடலாம் நினச்சிட்டு வராதிங்க. இப்போ இந்த பேட்சில் கூட என் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொன்னேன், வந்த பிள்ளை வந்து நான் ரிக்ரெட் பண்ண முடியாத ஒரு கேள்வி கேட்டா, நான் அந்த பிள்ளைகிட்டே சொன்னேன் கண்டிப்பாக இந்த நெக்ஸ்ட் எந்த சேனல்ல இன்டர்வியூ எடுத்தாலும் நான் கண்டிப்பா அதை பத்தி சொல்லுவேனே நான் சொன்னேன். நான் ஷீ இஸ் நாட் கமிங் ஃப்ரம் ரொம்ப ஒரு வில்லேஜ் ஸ்டைல்ல இருந்து வரல, அந்த பிள்ளை ஒரு நார்மல் சிட்டில இருந்து தான் வரா. அவளுக்கு வந்து இங்க பேலட்ஸ் வச்சிருக்கேன், ஒரு ஐஷேடோ பேலட், ஒரு லிப்ஸ்டிக் பேலட். அவளுக்கு இதுலயே எது டிஃபரன்ஷியேட்னே அவளுக்கு தெரியல. ஆனா அவளுக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட் படிக்கணும், ஒரு மேக்கப் கோர்ஸ் படிக்கணும், நானும் பெரிய ஆள் ஆகணும்னு வந்துட்டாங்க. இதை நீங்க எப்படி அக்செப்ட் பண்ணிப்பீங்க? லைக் நம்ம இப்போ வந்து அதை நம்ம சொல்லி கொடுக்குற இடத்துல இருந்தோம்னா நம்ம எல்லா விஷயங்களும் ஈவன் ஃப்ரம் ABCD நம்ம கத்துக்கிற மாதிரி ABCD அப்படிதான் சொல்லி கொடுத்துமே கூட அந்த பிள்ளைக்கு என்னன்னா எனக்கு டக்குன்னு இது தெரியல, ஓ லிப்ஸ்டிக்னா நான் இப்படிதான் இருக்கிறது தான் நான் லிப்ஸ்டிக்னு நினைச்சேன், ஸோ பேலட்லயும் வருமா, ஸோ இதெல்லாம் இருக்குமா, எஸ் இட்ஸ் தேர். அப்போ நீ 15 நாள்ல நீ எப்படி ஒரு 10 years எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆர்டிஸ்டோட ஒர்க் நீங்க உன்னால வர முடியும் நீ நினைப்ப. அந்த இது அவங்களுக்கு புரியல. இப்போ நான் சொல்லி கொடுத்தாலும் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அப்படியே 15th டே நான் முடிக்கிறப்ப கார்த்திகா ஷாமோட அந்த லுக்கை நான் அப்படியே கொண்டு வந்துடணும். இட் won't. ரியாலிட்டியை நான் பேசுறேன். நான் இப்போ நீங்க ஒரு மைக் ஆன் பண்ணோனே யூ கெட் ஒன் சவுண்ட் இல்லை, ஒரு கான்ஃபிடென்ட்டா நீங்க ஸ்க்ரீனை பார்த்து பேசுறது. இதுக்கு உங்களுக்கு ஒரு 2 weeks டைம் எடுத்ததா? ஆரம்பத்துல நீங்க எடுத்தோடனே நீங்க பேசிட்டீங்களா? ஏன் பேசல? ஆரம்பத்துல எப்பவுமே தயங்கி தான் ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணுவோம்ல. ஸ்டார்டிங்ல வந்துட்டு எல்லாமே நமக்கு ஒரு கஷ்டம் வராது. இது வந்து மக்களுக்கு ரியாலிட்டியில புரியல. மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா அப்போ நான் கிளாஸ் முடிச்சோன்னே எண்ட் ஆஃப் த டே நான் வந்து 1 lakh சம்பாதிப்பேன்ப்பா அப்படின்னு நினச்சிட்டு இதுக்குள்ளே வராங்க. நோ யூ காண்ட். யூ ஷுட் ஹாவ் டு வெயிட். யூ நீட் அ பேஷன்ஸ், யூ நீட் அ எக்ஸ்பீரியன்ஸ். அதுதான் நான் சொல்லிக் கொடுக்குறேன். அதுதான் ரியாலிட்டியுமே. இது வந்து மக்களுக்கு போய் சேரணும். இப்போ நான் இந்த விஷயம் சொல்றதே போய் சேரணும். இது வந்து ஈஸியஸ்ட் ஜாப் கிடையாதுங்க. ஜஸ்ட் சும்மா லிப்ஸ்டிக்கையோ ஃபவுண்டேஷனோ போட்டால் ஒரு மேக்கப் கம்ப்ளீஷன் கிடையாது. அதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய விஷயங்கள் படிக்கணும். ஸோ 15 days நீங்கள் படிச்சதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அது பண்ணுறதுக்கு யூ நீட் சம் டைம். ஸோ ஒரு 3 மாதம் மினிமம் டைம் எடுக்கும். அண்ட் நான் ஸ்கேம் பத்தி கேக்குறப்ப வந்து நம்ம இந்த நம்ம ஸ்கேம் ஆயிருப்போம்ல, அந்த மாதிரி கேட்டீங்களா? அதுல இருந்து எஸ். நான் வந்து நானே ஸ்கேம் ஆயிட்டேன் இந்த இதுல. வாய்ப்பு கேஸ் அதான் நான் சொன்னேன் இல்லையா, அந்த பிள்ளைக்கு எதுவுமே தெரியல. அவ வந்து உட்காந்தப்ப என்ன கேட்டது, நான் பெரிய மேக்கப் ஆர்டிஸ்டா என்னால் லேக்காக சம்பாதிக்க முடியாதான்னு கேட்டது. எனக்கு ஒரு மாதிரி ஸ்கேம் மாதிரி தோணுச்சு. அப்போ நான் என்னோட டெலிவர் அப்படி கொடுக்கலையேன்னு. பட் நான் எங்கெல்லாம் ஸ்கேம் ஆயிருக்கேன்னா கண்டிப்பா வந்துட்டு கிளைண்ட்ஸ் வந்துட்டு எல்லாருமே அப்படி கிடையாது. ஒரு 20% ஆஃப் த கிளைண்ட்ஸ் ட்ராவல் அலவன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அண்ட் நம்ம பேசியிருப்போம், பேசின அமௌண்ட் வந்துட்டு அங்கே வந்துட்டதுக்கு அப்புறமா சொல்லலாமான்னு தெரியல எனக்கு. ஐ டோன்ட் வாண்ட் டு டெல் தட் பர்சன். பாண்டிச்சேரியில் ஒரு 4 years பேக் என்னோட டீம் வந்துட்டு மேக்கப்புக்கு போனாங்க. அந்த பொண்ணு வந்து டஸ்கி ஸ்கின் டோனாக இருப்பாள், நல்லா டார்க்காக இருப்பாள். அந்த பொண்ணு தான் அந்த பொண்ணுக்காக மேக்கப் பண்ண போனா. அந்த பொண்ணு ஏதோ ஒரு டிசைனர் போல இருக்கு. எங்களுக்கு எதுவுமே எங்களுக்கு தெரியாது. ஆனால் அவங்க புக் பண்ணது டீமோட ஒர்க் தான் வேணும்னு சொல்லி. ஸோ ஷீ கான். அவங்க வந்து ஃபோட்டோ ஷூட் எல்லாம் எடுத்துட்டு அவங்க 5 மணிக்கு ரெடி ஆகணும்னு சொன்னாங்க, மேக்ஸிமம் 5:30. இந்த பிள்ளை வந்துட்டு 2 o'clockலேருந்து வெயிட் பண்ணுறா, அவங்க வரல. ஷீ கேம் பை 4 o'clock or 4:30 அரவுண்ட். ½ an hour ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க. ரொம்ப கோபமாக. இந்த பொண்ணுக்கு ஒன்றுமே புரியல. ஓகே அவங்க ஏதோ டென்ஷனாக இருக்காங்க. எல்லாம் ஒர்க்கெல்லாம் முடிச்சாச்சு. ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்பே அந்த பொண்ணை சிடுன்னு திட்டிகிட்டே இருந்திருக்காங்க. இந்த பொண்ணுக்கு ஒன்றுமே புரியவே இல்லை. சரின்னு முடிச்சிட்ட பிறகு இங்கே வெயிட் பண்ணு, நான் செகண்ட் சாரி எடுத்துகிட்டு வருவேன், 8 மணி ஆகும், நீ உள்ளே வெயிட் பண்ணுன்னு சொல்லி ஷீ லாக் த டோர் அண்ட் ஷீ வெண்ட்.
அண்ட் இந்த பொண்ணுக்கு ஒன்றும் புரியல. என்கிட்ட இந்த பிள்ளை காலும் பண்ணி சொல்லலை, ஏன்னா நான் இன்னொரு ஒர்க்கில் இருக்கனால. எல்லாம் முடிச்சுட்டு எனக்கு ஒரு அரௌண்ட் ஒரு 9 மணி மேலே, மேம் இப்போ தான் அவங்க சாரி கட்டிட்டு போனாங்க. ஏன்பா நீ இன்னும் கிளம்பலையா, பாண்டியிலேருந்து நீங்கள் வரணும், உனக்கு மறுநாள் ஆஃபீஸில் இருக்கல. தெரியல மேம், அவங்க ஒரு மாதிரி கோமா இருந்தாங்க, ரொம்ப ரஷ்ஷாக வந்தாங்க, நான் முடிச்சிட்டேன் மேம். ஓகே, பேமெண்ட் வாங்கிட்டியாப்பா? இல்லை மேம், அவங்க பேமெண்ட் பற்றி எதுவுமே பேசல, நான் கிளம்புறேன்னு சொன்னேன். நான் எங்கள் டீமே ஒன்று போகும் காரில், நீ அவங்க கூட ஏறி போய் அப்படியே இறங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ஒரு மாதிரி தான் மேம் இருக்குன்னு. சரி நீ இது பண்ணாத, வருத்தப்படாத, உனக்கு வேணா தனியாக நான் வண்டி. இல்லை மேம், அவங்க பேமெண்ட்டும் எனக்கு கொடுக்கலையே, என்ன பண்ண? நோ ப்ராப்ளம், நான் வந்துட்டு உனக்கு அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். அப்போ ஜிபேலாம் நம்மளுக்கு ரொம்ப இல்லை, அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன், நீ வேணா நீ வாப்பா அப்படின்னு. சரிங்க மேம், நான் பார்த்துட்டு வரேன். இந்த பிள்ளை வந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம டீம்லேருந்து ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, என்னம்மா பேமெண்ட் கொடுக்கல? என்ன ஆள் அனுப்பிச்சிருக்கீங்க நீங்கள்? கருப்பாக அசிங்கமாக ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டை. ஓகே, தே ஜட்ஜ் பை த லுக். என்னோட ஈவெண்ட்டுக்கு எனக்கு அழகா வரணுமா இல்லையா? நீங்க பாட்டுன்னு கருப்பா ஒரு பொண்ணு அமுச்சு விட்டுருக்கீங்க. எங்களுக்கு என்ன பேசனே தெரியல. we were like இது வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி ஒரு இது வரல. இது ஸ்கேம் மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. நீ உனக்கு வேண்டியது உன் லுக்கு நல்லா, எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு, பட் எனக்கு பண்ணவங்க எனக்கு பிடிக்கல. என் ஃபோட்டோகிராஃபியில் எடுக்கிறப்ப அந்த பொண்ணு என்னோட வீடியோவில் இருக்கப்ப அசிங்கமாக இருக்காது? இது எனக்கு ஸ்கேம் தாண்டி ஒரு பாடி ஷேமிங். பாடி ஷேமிங் ஸ்கேம் வந்தாங்க. ஏங்க அந்த பொண்ணே ஒரு டிசைனரா இருக்கிறாங்க, அவங்க எத்தனை பேரை பார்த்துருப்பாங்க. ஓகே, we were like இது வந்து பெரிய ஆர்குமெண்டா போச்சு. என்னால பேச முடியல. ஐ ஃபெல் லோ. எனக்கு அழுக தான் வருது. நீ என்னை ஏமாத்துற, காசு கொடுக்க கூடாதுன்னு எனக்கு கோவம் வருது. அதுக்கப்புறம் மை ஹஸ்பண்ட் வாஸ் ஸ்பீக்கிங், மேம் நீங்க பேசுறது ரொம்ப தப்பு. ஷி வாஸ் புட்டிங் லாட் ஆஃப் பேட் வேர்ட்ஸ். நீ என்ன நீங்க ஆள் அனுப்புறீங்க, இப்படி அனுப்புவீங்க? உங்களுக்கு அறிவு வேணாம்? கருப்பா இருக்கவங்களை யாராவது அனுப்புவாங்களா? அசிங்கமா இருக்கவங்களை யாராவது அனுப்புவாங்களா? கம்ப்ளீட் ஸ்கேம். ₹1 பே பண்ணல. இது வந்து எனக்கு ஒரு பெரிய லெசனா இருந்தது. அதுல இருந்தே நான் வந்து என்னோட நிறைய விஷயங்களை என் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்றது வந்துட்டு, ப்ளீஸ், ஸ்கேம் எப்படி வேணாலும் நடக்கும், எப்படி வேணாலும் நடக்கும். இதெல்லாம் ஒரு ஸ்கேம்னா நீங்க எப்படி அக்செப்ட் பண்ணிப்பீங்க? பாடி ஷேமை வச்சு பண்றதுலாம் இது ஒரு ஸ்கேம் தான். இது அந்த பொண்ணு வந்து எண்ட் ஆஃப் த டே கொடுக்க கூடாது. போட்டோஸ் கொடுங்கன்னா போட்டோஸ் கொடுக்கல, எப்படி பண்ண ஒர்க் இருக்குன்னு எதுவுமே அவங்க கொடுக்கல. ஏன்னா அது நல்லா இருக்குல்ல, நம்ம போட்டோஸ் எடுத்து வெளியே கொடுத்துட்டோம்னா. ஸோ இந்த மாதிரியும் நிறைய நிறைய விஷயங்கள். இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு சின்னது தான். எனக்கு வந்து மேக்ஸிமம் நான் எனக்கு ஸ்கேம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் எனக்கு பெரிய லெவல் எனக்கு நடந்தது இல்லை. ஏன்னா எண்ட் ஆஃப் த டே நான் நிறைய விட்டுருக்கேன் என்னான்னு வச்சுக்கோங்களேன். சரி போங்க, ஐ ரியலி டோன்ட் வாண்ட் நீங்கள் இவ்வளோதான் அப்படின்ற மாதிரி நான் நிறைய விஷயங்களை விட்டுருக்கேன். பட் எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஐ கெட் ஸோ சென்சிட்டிவ். இது மாதிரி விஷயங்கள் வந்து கம்ப்ளீட் ஸ்கேம் தான். இது கம்ப்ளீட் ஸ்கேம். அண்ட் மோர் ஷாக்கிங்காக இருக்கிற விஷயம் என்னன்னா, ஒருத்தங்க அவங்க ஸ்கில்ல மதிச்சு தான் ஒருத்தங்க வருவாங்க. ஆனா அந்த இடத்துல வந்து அவங்க கருப்பா இருக்காங்க அப்படிங்கறதே வந்து ஒரு காரணம் காட்டுறப்போ வந்து, ஏன் ஒருத்தங்க கருப்பா இருந்தா அவங்க மேக்கப் ஆர்டிஸ்டா இருக்க கூடாதா? அதுதான் நான் சொல்றேன். என்னோட பேஜ்லயுமே நான் வந்து என்னன்னா, ஏன் அந்த கலரை நீங்க மாத்தணும்னு நினைக்கிறீங்க? அந்த பிள்ளை அழகு இல்லையா என்ன? அந்த பிள்ளையை எதிர்பார்க்கும் தான். ஏன்னா எல்லாருமே சொல்லி 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 அந்த பொண்ணுக்கே வந்து என்ன சொன்னா, அப்ப கருப்புனா அசிங்கம் போல இருக்கு அப்படின்னு. அதனால அந்த பிள்ளை, அக்கா கொஞ்சம் பிரைட்டா போடுங்கக்கா அப்படின்னே கேட்கும். அப்போ எனக்கு மனசு கஷ்டமா இருக்கும். டே நான் பண்றேன்டா, உன் கண்ணு மூக்கு வாயில அவ்வளோ அழகா இருக்கு, அதை என்ஹான்ஸ் பண்ணாவே நீ அழகா இருப்ப, உன் ஸ்கின் கலர்ல நான் கொடுக்குறேன். கொடுத்த பிறகு தே ரியலி செட் எஸ் அக்கா, ஐம் ரியலி பியூட்டிஃபுல். நல்ல வேலை, நான் கூட ரொம்ப பெயிண்ட் மாதிரி அடிச்சிருவாங்களோன்னு நினச்சி பயந்துட்டேன் நான். ஸோ திஸ் இஸ் வாட். இதெல்லாமே நான் மாற்றணும்னு நினைக்கிறேன். என்னோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பீப்புள்ஸ்க்கு தே வாண்ட்ஸ் டு நோ வாட் இஸ் மேக்கப். இட்ஸ் நாட் அ பெயிண்டிங், இட்ஸ் அ ஆர்ட். அந்த ஆர்ட்டை எப்படி பண்ண போகிறோம் ஸ்கில்ஃபுல்லாக? ஸோ அப்படி தான் போகணுன்றதை நான் நிறைய விஷயங்கள் ஐம் ஜஸ்ட் டூயிங் நவ். வரும், அந்த காலகட்டமும் வரும். எஸ், நீங்க ஆரம்பத்துல சொன்ன மாதிரி தான், நான் வந்து இன்டர்நேஷனலா டிராவல் பண்ணி நீங்க அங்கேயுமே கிளாஸஸ் எல்லாம் வந்து எடுக்கிறீங்க, மாஸ்டர் கிளாஸ்லாம் இருக்குங்கிறப்போ நம்ம இன்டர்நேஷனல் போறப்போ நம்ம நிறைய லேர்ன் பண்ணிட்டு வருவோம்ல. அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட அப்சர்வேஷனா இருக்கட்டும், அந்த டிஃப்ரென்சஸ் எல்லாம் நிறைய கண்டிப்பா இருக்கும். அங்க இருக்கிற லெவல் ஆஃப் மேக்கப், அவங்களோட மெத்தட் ஆஃப் மேக்கப் எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும்ல. நீங்க அப்போ வந்து இன்டர்நேஷனலா போறப்போ என்ன டிஃப்ரென்ஸ் பாக்குறீங்க இந்தியாவில் இருக்கிற மேக்கப்புக்கும் இன்டர்நேஷனல் வைஸ் போறப்போ? Yes, there's so many drastic change. First of all, the response of the makeup artist, responsible, discipline, obediency, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. For example, everyone like coming on time. நம்ம 10 மணி கிளாஸ்னா 9:50க்குலாம் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஷார்ப்பா வந்து நிப்பாங்க. அது ரொம்ப பார்க்கவே நல்லா இருக்கும். இங்க வந்து நம்ம கிளாஸ் 10 o'clockனு சொன்னா 11 o'clock தான் வருவாங்க. She can wait. என்ன ஆயிப்போச்சு, அந்த ஒரு மென்டல் ஸ்டேட் இருக்கும்ல, அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதுக்காக நம்ம ஆடியன்ஸ் வந்து மட்டும் அவங்க பெருசுலாம் சொல்ல,
நம்ம ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு போகிறப்ப தான் தெரியும் நம்ம ஊர் எவ்வளோ கெத்துன்னு. ஐ ரியலி ப்ரௌட் அபவுட் ஐ எம் அ இந்தியன். புரியுதுங்களா? ஸோ இந்தியன்ஸை வந்து எவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா நம்மளோட ஸ்கில்லுக்காக. ஸோ அதனால் நம்ம இந்தியன்ஸ் வந்துட்டு நான் வந்து நம்ம ஆட்களை வந்து இப்படின்றதுக்காக நான் மீன் பண்ணல. நம்ம மக்கள் இன்னும் கொஞ்சம் அது ரியாலிட்டியை புரிஞ்சிக்கலாமேன்றது தான் நான் சொல்கிறேன். மற்றபடி வேற பெருசாக அவங்க தான் பெருசு அப்படின்றத மீன் பண்ணல. தே ஆர் லைக் உன்னிப்பாக கவனிக்கிறாங்க. நம்ம இன்னும் கொஞ்சம் அதில் கவனிப்பு செலுத்தலாம். நீங்கள் யார்கிட்ட படித்தாலும் சரி, நம்ம ஊர் ஆட்களுக்கு கொஞ்சம் முதன்மையை கொடுங்க, நம்ம ஊர் ஆளுங்களுக்கு கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க அப்படின்றது தான் நான் மெயினாக சொல்ல வரேன். நான் மற்ற ஊர் ஆட்களுக்கு கொடுக்கறத ஏன் நமக்கு கொடுக்க மாட்டீங்க? நமக்கு கொடுங்களேன். நம்ம ஊர் ஆட்களுக்கு நம்ம பெண்கள் தானே, நானும் தமிழச்சி தானே, ஏன் நமக்கு கொடுக்க மாட்டீங்க? அதே ஸ்கில் எனக்கும் இருக்கே. என்னமா எத்தனை ஆர்டிஸ்ட் நம்ம ஊர்லேயே இருக்காங்க, ஏன் அவங்களுக்கு கொடுக்க மாட்டீங்க? ஸோ அதுதான் நான் மீன் பண்ண வரேன். மற்ற இதுலேருந்து வரப்போ கொடுக்குற இது ஜஸ்ட் think about that. இப்போ நான் இங்கே ஒரு ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கேன், இதை பற்றியான நாலேஜ் நான் சொல்லிக் கொடுப்பேன், நான் உங்களுக்கு என் மேலே வந்து ஒரு நம்பிக்கை இருக்கும். அது நம்பிக்கை இல்லாமல் தேவையில்லாமல் ஒரு கிண்டல் பண்ணுறதோ பின்னாடி வந்து கிளிச் பண்ணுறதோ அந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க பண்ணுறது கிடையாது. இங்கே ஏன் அப்படி நடக்குதுன்னா, இங்கே நிறைய பேர் வந்து ஆக்சுவலி ஸ்கேம் ஆயிருக்காங்க. நிறைய மேக்கப் ஆர்டிஸ்ட் கிட்ட போய் கிளாஸ் படிக்க போய் நிறைய ஏமாந்துருக்காங்க. அதனால அவங்களுக்கு எப்படின்னா, இங்கே யாராவது வந்து கிளாஸ் எடுத்தாவே இவங்க சரியாக எடுக்க மாட்டாங்கன்ற ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லேயே அந்த ஆர்டிஸ்டுக்கான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்க மாட்டாங்க. பட் அதர் ஸ்டேட்ஸ்லையும் அதர் கண்ட்ரிலையும் they give response. ஏன்னா அவங்கள நம்ம நல்ல டீட்டெயிலாக பார்க்குறாங்க, நிறைய விஷயங்கள் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. நம்ம ப்ரஷ் பிடிக்கிற விஷயத்தையே அவங்க அவ்வளோ நுண்ணிப்பாக சொல்லுவாங்க. while you doing the lip makeup, உங்களோட பேபி ஃபிங்கரை நீங்கள் இப்படி ஹோல்ட் பண்ணி லிப்ஸ்டிக் போடுவீங்க அக்கா, ஐ ரியலி லைக் இட். என் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நான் போடுறப்ப சொல்கிறப்ப அவங்க யாருமே இதை யூஸ் கூட பண்ண மாட்டாங்க. ஸோ அப்போ அவங்க எந்த அளவுக்கு ஒரு பின் பாயிண்ட் பண்ணி அதை யோசித்து சொல்கிறாங்க. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எனக்கு நிறைய டிராஸ்டிக்காக எனக்கு வந்து சேஞ்சஸ். அண்ட் நம்ம ஊரில் வந்து இன்னும் ஒரு விஷயம் மாறணும்னு நான் நினைக்கிறது வந்து என்னென்னா, வெளிநாட்டிலேருந்து ஒருத்தவங்க கிட்ட வந்து நான் கிளாஸ் படித்து ஒரு சர்டிஃபிகேட் வாங்கினா நான் கெத்துப்பா. நான் வந்து அதை நான் என்னோட பார்லரில் நான் மாட்டி வச்சுக்கிட்டேன்னா, நான் இவங்ககிட்ட அப்கிரேட் ஆகிருக்கேன் பார்த்தியா, நான் வந்து ஒரு பெரிய நோ, தட் இஸ் நாட். நீங்கள் படிங்கப்பா, வரட்டும், நீங்கள் வாங்குங்க, பண்ணுங்க. அப்கிரேடுன்றது நீங்கள் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறது, ஃபோட்டோ கிடையாது. புரியுதுங்களா? அவங்க கூட நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்து போடுறதுக்காக நம்ம ஊரில் நிறைய பேர் அப்படி இருக்காங்க. பட் அவுட் ஆஃப் கண்ட்ரியில் போகிறப்போ அவங்க அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கல. அவங்க என்கிட்டேருந்து என்ன எடுத்துகிட்டு போகலான்னு பார்க்குறாங்க ஸ்கில் வைஸ். அந்த ஸ்கில் வைஸ் எடுத்துகிட்டு போகிறது வந்து எனக்கு நல்லாவே தெரியும், விஷயங்கள் புரியும் எனக்கு. அக்கா எனக்கு இதுதான்க்கா, இந்த மாதிரி இருக்கப்போ நம்ம எப்படி பண்ணலாம், அந்த குவெஸ்டின்ஸ்லேயே நம்மளால் வந்து ஃபீல் பண்ண முடியும் அது. ஸோ மக்கள் அதை இன்னும் கொஞ்சம் மாற்றலான்னு நான் நினைக்கிறேன். நான் ஃபோட்டோ இட்ஸ் டசன்ட் மேட்டர்ஸ்டா, வாங்க நீங்களும் வாங்க, என் கூட சேர்ந்து ட்ராவல் ஆகுங்க, நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஒர்க்குக்கு வாங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். நான் யார்கிட்ட போய் படித்தாலும் சரி, அப்கிரேட் யுவர் செல்ஃப், நாட் மார்க்கெட்டிங். மார்க்கெட்டிங் தான் மெயின்னு நினைக்கிறீங்க. மார்க்கெட்டிங் எஸ் இட்ஸ் நீட், பட் அதுக்கு மேலே அப்கிரேஷன் இஸ் வெரி மச் நீடட். அண்ட் வென் இட் கம்ஸ் டு அப்கிரேஷன் வரப்போ நீங்களுமே வந்து ஒவ்வொரு இடங்களும் எல்லாமே கற்றுக்கிட்டே தான் இருப்பீங்க. அப்போ நீங்கள் இப்போ ரீசெண்டாக கற்றுக்கிட்ட விஷயம் என்னது? ஸோ இந்த டெக்னிக் நல்லா இருக்கு, இது நம்ம முன்னாடியே கற்றுக்கலாம், அந்த மாதிரி ஒரு விஷயம் தோணிருக்கோம். வாட் இஸ் ரைட்? That is the one right now I'm doing is the underpaint method, which means the underpaint அப்படின்னாவே நம்மளுக்கு இப்போ வந்து மேக்கப் எல்லாம் காடியாக இருக்குது சொல்கிறோம், ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஏன் அப்படின்னா நம்ம எல்லாமே போட்டுட்டு அதுக்கு மேலே நம்மளோட மற்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம அப்ளை பண்ணுறப்போ அந்த மேக்கப் வந்து பார்க்க ரொம்ப ஓவர் என்ஹான்ஸ்டாக ஓவர் பாப்டப்பாக இருக்கும். பட் இப்போது அந்த அண்டர்பெயிண்ட் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஏஷியன் டைம் மேக்கப். அந்த காலத்தில் இருந்த ஒரு டெக்னிக்கை தான் இப்போ நம்ம ரீஎனோவேட் பண்ணிட்டு இருக்கோம். அதை நான் இஸ்தான்புல் போய் சோலோவாக போய் நான் அதை போய் கற்றுட்டு வந்தேன். ஐ வாண்ட் சே வெரி ப்ரௌட் அபவுட் தட். ஏன்னா நானுமே நார்மலான ஒரு ஃபேமிலியிலேருந்து வந்த பொண்ணு தாங்க. நான்லாம் வானத்துலேருந்து குதிச்சு நான் வந்து அப்படியே born and bought with the golden spoon, silver spoon அப்படிலாம் கிடையாது. ஐ எம் கம்மிங் ஃப்ரம் த வெரி ஸ்க்ராச். ஸோ அப்படி இருக்கிறப்போ எனக்கு வந்து சோலோ, அது ஒரு இன்னொரு ஊர், நமக்கு ஈவன் தோ நல்லா ஃப்ளூவெண்ட் இங்கிலீஷ் பேசுகிறாங்கன்னா கூட நம்ம ஓரளவுக்கு அங்கே எல்லாருமே அவங்களோட பிரதானமான லாங்குவேஜ் தான் பேசுகிறாங்க. இங்கிலீஷில் பேசுகிறப்ப ஈவன் தோ உருது கூட அவங்களுக்கு தெரியும் போல, நமக்கு தெரியாது, நமக்கு ஹிந்தி தெரியாது போட, அந்த மாதிரி இருக்கிற இடத்துல நம்ம இருக்கிறோம். இங்கே இன்னொரு ஸ்கேமும் இருக்குது. இப்போ நம்ம ஊரில் எப்படி ஸ்கேம் மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து மேக்கப்பை போட்டு காமிக்கிறாங்க, மற்ற ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா எடிட்டிங்கில் காமிச்சிருவாங்க. ஒரு மேக்கப்பையே ஃபுல் எடிட்டிங்கில் எடிட்டோரியல்ஸாக காமிப்பாங்க. தட் இஸ் கால் எடிட்டோரியல் மேக்கப்ஸ். எப்படின்னா இப்போ நான் உங்களுக்கு ஒரு லைனர் போடுறேன்னு வச்சுக்கோங்க, அந்த லைனர் வந்து அவ்வளோ கிறிஸ்பாக இருக்காது. இப்போ நான் கூட கீழே ஒரு ஸ்மோக்கி ஐ பண்ணியிருக்கேன். நீங்கள் தூரத்துலேருந்து பார்க்கறதுக்கு அது வந்து பார்க்கறதுக்கு நல்லா ஈவனாக, கிட்ட பார்க்குறப்ப அதுலேயும் நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கும். அது எல்லாத்தையுமே எடிட் பண்ணி நம்மளுக்கு வீடியோஸ் காமிக்கிறப்ப நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி இருக்க ஐஸை இப்படி மாற்றிருப்பாங்க,
அது எடிட்டோரியல்னு கூட நிறைய பேருக்கு தெரியாமல் நான் இவங்ககிட்ட போய் கிளாஸ் படிக்கிறேன் நம்ம இங்கேருந்து எல்லாம் கிளம்பி போயிடுவாங்க. போன பிறகு தான் தெரியும் அது நம்மள மாதிரியான ஒரு மேக்கப்பாக தான் இருக்கும். அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இப்போ நிறைய பேர் காமிச்சிட்டு இருக்காங்க. இட்ஸ் எவ்ரிதிங் இஸ் கம்ஸ் வித் நல்ல ஒரு ஸ்மூத் நல்ல எடிட் பண்ணி காமிக்கிறது. ஸோ ஒரு விஷயம் அது எடிட்டா இல்லை அது உண்மையான்றது அந்த ஸ்கில் அவங்க பேசுறது அந்த ப்ராடக்ட்ஸ் அண்ட் அது எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்றதை பார்த்துட்டு அப்படி தான் நான் ஒரு மென்டரை சூஸ் பண்ணி ஐ வெண்ட் வித் தெம். அண்ட் அவர் எடுத்தோடனே அவரோட கிளாஸ்லேயுமே ரொம்ப 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 நிறைய இன்டெப்த்தான விஷயங்கள் பேசணும். நிறைய இன்டெப்த்தான ஒரு விஷயம். ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கவங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன மாதிரியான ஸ்கில் வேணும் அதுலேருந்து ஆரம்பித்து கிட்டத்தட்ட நைட்டு 10 மணி வரைக்கும் கிளாஸ் போச்சுன்னா நீங்கள் நம்புவீங்களா? ஸோ மதியானம் 2 மணிக்கு ஆரம்பித்த கிளாஸ் நைட்டு 10 மணி வரைக்கும் போச்சு. So that's how they were like give the response to the audience. End of the day இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு வச்சுக்கோங்க. இங்கே நானுமே 10 மணி வரைக்கும் கிளாஸ் இது பண்ணாலும் எல்லாருக்குமே எண்ட் ஆஃப் த டே இங்கே இருக்க மக்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அதான் கொடுப்பாங்க. இதே வெளிநாட்டிலேருந்து வரவங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அப்படி கொடுப்பாங்க. ஸோ திஸ் இஸ் ஹவ். பட் எனக்கு இஸ்தான்புல்ல எடுத்த அப்கிரேஷன் இங்கே நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி இங்கே அதை அப்படியே நான் கொடுக்கல. அங்கே நான் என்ன படிச்சனோ அது இங்கே கொடுக்காம ஐ ஜஸ்ட் அப்கிரேடட் வித் மை டெக்னிக். இதை நம்ம ஊருக்கு இப்போ நீங்கள் ஒரு பொண்ணு உங்களுக்கு ஒரு வெட்டிங் வருது, நீங்கள் நம்ம ஊர் பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, நீங்கள் நம்ம ஊர் இதுதான் பண்ணுறீங்க. அப்போது நான் எப்படி உங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த மெத்தடை நான் இங்கே உள்ளே எடுக்க போகிறேன். ஸோ இதெல்லாமே இன்க்ராப் பண்ணி இதை எப்படி பண்ணால் நல்லாயிருக்கும். நம்ம ஊரில் இப்போவே இப்படி பேசிட்டு இருக்கப்பே வேர்க்குதா? அந்த ஊரில் வந்து எவ்வளோ அனல் அடித்தாலும் வேர்க்க மாட்டேங்குது. ஏன்னா பொல்யூஷன் ஃப்ரீயாக இருக்குது. நம்ம ஊரில் அவ்வளோ பொல்யூஷனாக இருக்குது, அவ்வளோ ஹியூமிடாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு எப்படிப்பட்ட ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணலாம், எப்படிப்பட்ட பிராண்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், அந்த பிராண்ட் என் கைக்கு அஃபோர்டபுளாக இருக்கணும், இதெல்லாம் இங்கே யோசிச்சு வச்சு தான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வி ஆர் எக்ஸ்ப்ளோரிங். ஆனால் வெளியே இதெல்லாம் நம்ம வந்து உட்காந்து பேசிட்டோம்னா இதையுமே காப்பி அடிச்சு இந்த பக்கம் உட்காந்து கிளாஸ் எடுப்பாங்க. ஸோ அதனால் நாங்கள் ரொம்பவே we are doing the perfect marketing. We're not scamming anyone. So நிறைய பேர் வந்து attitude seen சொன்னாலும் yes, I'm attitude, I'm seen with my work and my profession. That's okay, I don't mind it. நீங்கள் சொல்லிக்கோங்க அப்படின்னு நான் விட்டுடுறேன். ஸோ இந்த ஒரு செஷன் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா ஒரு ஜேர்னியாக இருக்கட்டும், பிஹைண்ட் இந்த மேக்கப் இண்டஸ்ட்ரி என்னெல்லாம் இருக்குது, என்னெல்லாம் பேசுகிறாங்க அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி நிறைய கேர்ள் ஆடியன்ஸ்க்கு வந்துட்டு கண்டிப்பாக நிறைய டிப்ஸ்லாம் நான் வந்து கேதர் பண்ணியிருக்கேன் நான் நம்புகிறேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் அஸ். அண்ட் இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டு ரொம்ப நன்றி. Thank you so much, IBC Mangai. Yes. Thank you so much. My pleasure. ருசிக்கு சாக்லேட், அயன் சத்துக்கு டேட்ஸ், புரோட்டீனுக்கு பாதாம். Lion Choco Dates. Healthy and delicious. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.